ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து கமெண்ட்ஸில் போடுறேன். அது வந்து வேறு யாரோ கமெண்ட் பண்ணதுன்னு நினச்சி நீங்கள் போயிடுறீங்க. ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். பின் பண்ண கமெண்டில் வந்து நம்மளுடைய கான்டாக்ட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். டேட் வந்து கீழே இருக்கும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு, என்னென்ன விஷயங்கள் இதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு டவுட்டாகவே வந்து ஒன்று கேட்டிருந்தாப்புல. என்ன அப்படின்னா, சார் நீங்கள் ஏன் வந்து ஒரு 10 டேஸ் 1 வீக்குக்கு முன்னாடியே எல்லா சார்ட்ஸும் வந்து கொடுக்குறீங்க, நம்ம சடனாக வந்து ஒரு சார்ட் வருதுன்னா அப்போ நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஒரு நல்ல டவுட்டு தான். ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக நீங்கள் இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து ட்ரேடிங் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து படாது. அதுதான் உண்மை. ப்ரீ பிளான்டாக இருக்கணும். அதாவது இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே ஜோன் மார்க் பண்ணிருக்கோம்னா 1 வீக்கு டைம் பீரியட் எடுத்து இது வந்து இப்படி ஆகுது அப்படின்னா இங்கே இப்படி பண்ணணும் அப்படின்றத நான் 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கும் சரி இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கிறப்ப இங்கே நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் டார்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். நான் இப்போ வந்து சார்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வருது அப்படின்னா நான் அப்போவே வந்து சடனாக உங்களுக்கு சார்ட்டை வந்து இது பண்ணால் அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து அந்த ஜோனும் வந்து மாறிடும். ஒரு வேளை நீங்கள் எடுக்காமையே போகலாம். அதுக்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 1 வீக்குக்கு முன்னாடியே கொடுக்குறேன். அது நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு தான் அலர்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஃப்ரீ அலர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ட்ரேடர் அப்படின்ற ஆப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அலர்ட்ஸும் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம வந்து சொன்னோம். சி ட்ரேடர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீப்ளே பார்க்கு ஃப்ரீயும் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் வியூ சம்திங் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டும் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுங்கள். அலர்ட்ஸ் வச்சுக்கோங்க. 1 வீக்கு டைம் பீரியட் எடுத்து உங்களுடைய இதை வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சடனாக கொடுத்தோம்னா சடனாக உங்களால் எடுக்க முடியாது. அதுதான் வந்து உண்மையும் கூட. அப்படி இல்லை அப்படின்னா வந்து சிக்னல் தர மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது சிக்னலே நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். அது அந்தளவு உங்களுக்கு ஒர்க்கும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சிக்னல்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாம் டுபாக்கூராக தான் இருக்கும். இந்த மாதிரி 1 வீக்குக்கு முன்னாடி கொடுக்குறது கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா இதை விட ஈஸி உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வேறு எதுவும் கற்றுக்க போகிறது இல்லை. என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து சோறு போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவசரமே படாதீங்க. ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக இது பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து மூவ் ஆனாங்க. நம்ம எல்லாமே வந்து 1 வீக்குக்கு முன்னாடி தரனால எப்படி இதில் கன்ஃபர்மேஷன் வருங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். ஒரு எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போட்டால் தான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயத்தில் இந்த ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் இல்லைங்களா? ட்ரெண்டு பார்த்தோம்னா நமக்கு சிஹெச் வந்து மேலே கொடுத்துருக்கு. சரிங்களா? அப் சைடுக்கு வந்து கொடுத்துருக்கு. டவுன் சைடுக்கு வந்து இங்கே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? டவுன் சைடு ஆர்டர் பிளாக் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது உடச்சா தான் நமக்கு வந்து இந்த சிஹெச் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான். இது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து செல் அடிக்கிறோம். ஸோ டார்கெட் வந்து நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், இல்லை வந்து ரீசன்ட் ஸ்விங் லோவாக இருக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ட்ரேடு தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன் வந்து மிடிகேட் ஆகாததுக்கு முன்னாடியே எடுக்கல அப்படின்னா நான் வந்து இந்த சார்ட் இந்த ஒரு ரீஜனில் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து மிடிகேட் ஆகாமல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரீசெண்ட் டைமில் கொடுக்குற எல்லா சார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஆங்கிளில் இருக்கும். இப்படி வந்து ஜோன் போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு டபுள் ஆங்கிளில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரேட் இங்கே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இது உங்களுடைய டார்கெட் அப்படின்றதுக்கு தான் இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கேன். இங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இங்கே ஒரு ஆங்கிள் அப்படின்றதுக்காக தான் டிபிக்காக தான் உங்களுக்கு டபுள் அந்த ஆர்டர் பிளாக்ஸை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன்னா சிங்கிள்
ஃபஸ்ட்டு சிஹெச்ஓ செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்ட்டு எல்லா சிஹெச்ஐயும் நீட்டாக வந்து தூக்கியிருக்கு. ஸோ வந்து இதில் வந்து ஹை கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து விக் ஆர்டர் பிளாக் தான். விக் ஆர்டர் பிளாக் இது. ஸோ வந்து டோட்டலாக கவர் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது தான். பட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள், ஒரு சில டைம் இல்லை நிறையா டைம் மார்க்கெட் இந்த வேலையை வந்து பார்க்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே வந்து SL30 இருக்கும். இது உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு நடந்திருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு ட்ரேடு பார்த்திங்கன்னா ஒரு முறையான ட்ரேடு இல்லைன்னு வைங்களேன். இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். கிட்டத்தட்ட இன்டர்னலில் எடுக்கிறதுனால தான் நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ மாதிரி எடுத்துகிட்டு இருப்போம். பட் ஸ்டில் இது ஒரு கவுண்டர் தான். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வைக்கிறதுனால டார்கெட் அடிக்குது. ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நேராக வந்து SL30 இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கேட்ட ஒரு டவுட்டுமே. ஸோ அதுக்கு வந்து ஒரு இது பண்ணுற மாதிரியே நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, மறுபடியும் இந்த இடத்துல மேலே உங்களுக்கு இது இருக்குது. இதில் நீங்கள் CH பார்த்து போடுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தான். CH பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஜோன் வந்து இங்கே கிடச்சிரும். மறுபடியும் ஒரு CH பார்த்து போடுறீங்கன்னா இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கலாம்னா, இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஃப்ளிப் ஜோன் மாதிரி தான். சரிங்களா, ஃப்ளிப் அப்படின்றது இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, மேலே போயிட்டு தான் கீழே வருது. சரிங்களா, ஸோ வந்து இதை நம்ம ஃப்ளிப் அப்படின்னு வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். சார் ஆர்டர் பிளாக்குக்கும் ஃப்ளிப்புக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஆர்டர் பிளாக் CH ப்ளஸ் ஃப்ளிப்பு இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் வந்து ப்ராபபிலிட்டி இன்னும் அதிகமாகும். சரிங்களா, ஃப்ளிப்பும் வந்து இருக்குது, உங்களுக்கு ஒரு CH நடந்திருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இன்னும் இறங்கும். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம ஃப்ளிப் கேண்டில் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஃபுல் கேண்டில் தான் நம்ம மார்க் பண்ணோம். சரிங்களா, இந்த ஃபுல் கேண்டில் இப்படி நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இங்கேயே நமக்கு மிட்டிகேட் ஆயிரும். ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் பிளாக்கு தாராளமாக மார்க் பண்ணலாம். ஆனால் ஃப்ளிப் அப்படின்றப்ப உங்களுக்கு லிக்விடிட்டி ஃப்ளிப்புக்கு இல்லைன்னா மட்டும்தான் ஆர்டர் பிளாக் வந்து ஆக்சஸ் ஆகும். லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃப்ளிப்பே ஆக்சஸ் ஆகி உங்களுக்கு கீழே எடுத்துரும். சரிங்களா, அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஃப்ளிப் வீடியோ வந்து நம்மளுடைய கோர்ஸ்லேயும் இருக்கும், வாட்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஃப்ளிப்பு வச்சுமே CH வச்சுமே ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அக்யூரசி ரேட் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம இழுக்கிறோம். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம TP1 வச்சுக்கலாம், இங்கே வந்து TP2 வச்சுக்கலாம். ரெண்டுமே நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் தான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வர எல்லா சார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆங்கிள் வந்து வரைஞ்சி விட்ருப்பேன். சரிங்களா, ரெண்டு சைடுமே வந்து ஆர்டர் பிளாக் இங்கே எடுத்துச்சுன்னா அங்கே போகும், அங்கே எடுத்துச்சுன்னா இங்கே வருங்கிற மாதிரி வரைஞ்சி விட்ருப்பேன். மார்க்கெட் இப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, நம்ம மார்க் பண்ண அந்த இதுக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ லைவுக்கே வந்துருச்சு. சரி, லைவ்லேயும் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். லைவில் வந்து இது இந்த வாரத்தோட சார்ட்டுங்க. இந்த வாரத்தோட எண்டிங்கில் தான் நம்ம வந்து டார்கெட் அடிச்சதா இல்லையானே நம்ம போடுவோம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து வழக்கம் போல் கன்சால்டேஷன் ஃபேஸு, எக்ஸ்பேன்ஷனு, உங்களுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து இதை வந்து தூக்கிடுச்சு. மேலே இருக்கிற லிக்விடிட்டியும் தூக்கிட்டு மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை வந்து மிட்டிகேட் பண்ணுது. இது நம்ம வழக்கம் போல் தான். உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸில் கன்யூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு நம்ம சொல்லிக்கலாமே, அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியில் மேலே போயிட்டு வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது. மார்க்கெட் எடுத்தோன்னே நீட்டாக ஸ்மாஷ். இப்போவும் வரைக்கும் இந்த ட்ரேடு வந்து லைவில் தான் இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கில் ட்ரேடு வந்து நின்றுட்டு இருக்கிறதுனால மேபி இங்கே திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கீழே போய்ட்டு நம்மளுக்கு ஃபுல் டார்கெட்டை வந்து மார்க்கெட் தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா, இங்கே வரப்போவே நம்ம பார்ஷியலாக தூக்கிடணும். சரிங்களா, பார்ஷியல்னால் ஒரு 50% இல்லை வந்து 60% நீங்கள் வந்து பாதி ட்ரேடை வந்து இந்த இடத்துலையே வந்து எடுத்துடணும். பிரேக் இன்னும் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லாஸ் வந்து இன்னும் கம்மியாகும். சரிங்களா, இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி, இது வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்குது 1:7. சரிங்களா, இன்னும் கீழே வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 1:11 அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு இங்கேயே முடிஞ்சிடும். சரிங்களா, அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோடய என் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பின் பண்ணி வைக்கிறேன். பின் பண்ண கமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் கான்டாக்ட் எடுத்துகிட்டு நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.